ஹஹஹ! மனம் விட்டு சிரித்தாள் மந்தாகினி. அந்த சிரிப்பில் பாட்டியின் முகம் பிரகாசமானது. ஏனென்றால் மந்தாகினி எப்பவாவது தான் சிரிப்பாள். இருந்தாலும் இத்தனை சத்தமா சிரிக்கணுமா? மனு, இனிமே சிரிக்கும்போது இப்படி சத்தமா சிரிக்காதடி, சரியா? என்றார் பாட்டி. பாட்டி இப்படி பேசுவது எப்போதுமே மந்தாகினிக்கு பிடிக்கும். நாம் செய்வதில் எது நன்றாக இருக்கிறது என்பதை முதலில் பாராட்டுவார். பிறகுதான் குறைகளை சொல்லுவார். அதனால் நமக்கு கோபமும் வருத்தமும் வராது. மனுக்குட்டி அரைச்ச சட்னி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அடுத்த முறை அரைக்கும்போது தேங்காயை இன்னும் நைஸா அரைக்கணும் என்பார். சட்டினியில் தேங்காய் அரைப்பட்டது போதாது என்று இதற்கு அர்த்தம். அதேபோல் விளக்கு ஏற்றிய பின்னர் தீப்பெட்டியை பாட்டியின் கைக்கு எட்டுவது போல வைக்க வேண்டும். பாட்டி கொஞ்சம் உயரம் குறைவு. அவர் இதை வலியுறுத்துவதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. எப்போதும் எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதே அது. மனுக்குட்டி